நல்லா பேக்காகி இருக்குது. சூப்பரான அமேசிங்கான உளுத்தம்மா எக்லஸ் கேக். இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்றைக்கி நான் உளுத்தம்மா வச்சு கப் கேக் செய்து காட்ட போகிறேன். எக்லஸ் கப் கேக். இது என்னோட டெய்லரிங் கிளாஸுக்கு நான் ஒவ்வொரு கிழமையும் கிளாஸுக்கு போவேங்க ஏதாவது ஒரு சாப்பாடு செய்து கொண்டு போய் அவர்களுக்கு கொடுப்பேன். இது என்னோட ஹாபின்னு கூட சொல்லலாம். ஏன்னு சொன்னால் எனக்கு மற்ற ஆட்களுக்கு சமைச்சு கொடுக்கறது பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோடையும் சரி கிளாஸுக்கு வாரவர்களோடையும் சரி பகிர்ந்து கொள்ளலாம். அந்த ஒரு நோக்கமும். அது வெள்ளிக்கிழமையிலே இந்த கிளாஸ் நடக்கிறபடியாக அந்த டேயில் மச்சம் இல்லாமல், அதாவது முட்டை போடாமல் இப்படியான ஷோட்டீஸ்களை செய்து கொண்டே கொடுப்பேன். அந்த விதத்தில் நான் ஒரு உளுத்தம்மா கப் கேக், அந்த கப் கேக்கு செய்து கொண்டே கொடுத்தேன். நான் அது என்னோடய நெட்பால் குரூப்புக்கு நான் கொடுத்தேன். நான் இந்த டெய்லரிங் கிளாஸ்காரருக்கும் கொடுத்தேன். அவர்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இதை ரெசிபி தங்களுக்கு தெரிய சொல்லி கேட்டிருந்தவ. அந்த ரெசிப்பியை உங்களுக்காகவும் நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன். இது சூப்பரான ஒரு கப் கேக். மற்றது அன்றாடம் காலையில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உளுத்தம்மா சேர்த்து செய்து கொடுப்போம். அந்த விதத்தில் அந்த கப் கேக்கையும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல் நான் மகளிர் தினத்தண்டு முடிஞ்ச மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தண்டு லெஸ்டருக்கு போயிருந்த நான் ஒரு சிறப்பு விருந்தினராக அவங்கள் லெஸ்டர் மகளிர் அமைப்பு அவர்கள் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு நான் போயிருந்த போது அவங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தவ, அதாவது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு கொடுத்தவ. ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லிடாது, 3 கிஃப்ட் கொடுத்தவ. முதல்ல எனக்கு ஒரு ஃப்ளவர் பொக்கே கொடுத்தவ, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஃப்ளவர் பொக்கே முதல்ல போன உடனே கொடுத்தவ. இதில் இருக்க கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அந்த அவர்கள் கொடுத்த பொக்கே என்ன வெல்கம் பண்ணினது அது இதில் கொஞ்சம் இருக்குது. அதோட சேர்த்து இன்னும் ஒரு அம்மாடியா அப்படி இருக்குதானே பாருங்க. அவ்வளோ பெரிய கிஃப்ட் என்னெல்லாம் பாதி இருக்குது தெரியுதோ. ஸோ க்யூட். என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை. அவ்வளவு அன்பு வச்சுருக்குறாங்கள. என்னது சொல்கிறது, என்னவெல்லாம் சொல்லணும் போல இருக்குது. அவர்களுக்காக மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர்கள் என்ன இதை முதல்ல வைக்கிறேன். எனக்கு சொல்ல முடியலை, இப்படி தூக்கி கொண்டு. அவ்வளோ பேரம் மோர் தென் 10 கிலோ இருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். வடிவாக இருக்குது. ஓப்பன் பண்ணட்டா தம்பி? காட்டுவோமே எப்படின்னு. ஓகே. இந்த அவங்க வடிவாக பேக் பண்ணி இருக்கிறாங்க. நான் இது அப்படியே வெப்பமன்றதுக்காண்டி வச்சேன். இருந்தாலும் நானும் பார்க்கல, அதோடு சேர்த்து நீங்களும் பாருங்க. இதையும் வெட்டி எடுப்போம்னு பார்த்தா நடக்காத போல இருக்குது. இப்போ கத்திரிக்கோளாலேயே வெட்டிடுவோம். ஐயோ, எஜ்ஜில் இருக்குது அது வர. டட்டடா. ஐயோ, எவ்வளோ பிக்குன்னு சொல்லி. ஸோ க்யூட் என்ன. ரொம்ப இதை என்னோடய வீட்டில் எங்கே வைக்கிறேன்னு தெரியலை. அவ்வளோ ஒரு பிளேஸை பிடிச்சி வச்சுருக்கு. ஆமாம் தம்பி, ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீக் நான் சொன்னேன் நம்ம கூடம் கொண்டு போவேன்னு? ஞாபகம் இருக்கா தம்பி? ஆனால் இது கொஞ்சம் பெருசு தான், டூ பிக். அம்மாண்ட இடுப்புலேயே நிற்கிது. இல்லை நோமலாக அம்மாடியா தண்ணி எடுக்கிற பொட்டை விட பெருசாக இருக்குது. ஐயோ, இதை எனக்கு பரிசளிக்க மிகவும் உறுதுணையாக இருந்த ஜெகதா அக்காவுக்கும் ஜெனிதா அக்காவுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர்கள் என்னை முன்ன பின்ன பார்த்ததில்லை. இருந்தும் அவர்கள் என்னோட இந்த வீடியோ மூலமாக தான் அவர்கள் என்னை பார்த்துருக்கிறார்கள். என்ன ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு என்னை தொடர்பு கொண்டு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போனேன். சந்தோஷம். அவர்களுக்கு நன்றி. ஓகே, இதை கீழே வச்சுட்டு
ஆமாடியா, ஐயோடா சாமி தம்பி, ஏன்டா இப்படி இவ்வளோ கனப்பாக இருக்குது. அடுத்தது இன்னும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கினாம். எம்ஜே கலெக்ஷன் சாரி அண்டு நினைக்கிறேன். ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை இங்கே தூக்கி வச்சுட்டு வாவ், வெரி நைஸ். பீகாக் டிசைனில் ஒரு சாரி. எப்படி தானே எப்படி செய்தாருன்னு வழியாக இருக்கா தம்பி? ஸோ நைஸ். நல்ல ஒரு பீகாக் க்ரீன். என்ன பீகாக் ப்ளூ? இது ப்ளூவா க்ரீனா தம்பி? டார்க் ப்ளூ அண்ட் க்ரீன். என்ன மயில் கலர். இது ப்ளூவும் இல்லை க்ரீனும் இல்லாமல் இருக்கு. என்ன கலர்ன்னு சொல்ல தம்பி? இது ப்ளூவா? ஐ டோன்ட் நோ. அழகாக இருக்கு என்ன? சரி, இதுக்கு ஒரு டார்க் ப்ளூவில் ப்ளவுஸை தைச்சு போட்டுரும். மயில் தோகை ஓடரும் இருக்குது. நைஸ், தேங்க்யூ. இப்போ நாங்கள் கேக் செய்ய தொடங்கலாம். வாங்க பார்க்கலாம். 500 கிராம் சீனி, தயிர் 1 கப், நல்ல கட்டியான தயிர் வந்து 1 கப் எடுத்திருக்கிறேன். இந்த சீனியையும் தயிரையும் ஒன்றா சேர்க்கிறேன். கண்டென்ட் மில்க், அதாவது டின் மில்க். இந்த கண்டென்ட் மில்க் வந்து 397 கிராம் இருக்குது. இதில் இருந்து அரைவாசி எடுக்கிறேன். இந்த டின்னில் முழுவதும் எடுக்காமல் அரைவாசி, கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை, அரைவாசி எடுக்கிறேன். கொஞ்சம் எடுக்கலாம். 397 கிராமில் அரைவாசி எடுத்திருக்கிறேன். இந்த சீனி, யோகர்ட், அடுத்தது டின் மில்க், இந்த மூண்டையும் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி ஸ்பூனால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒன்றும் அடிக்கல, லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது அப்படியே வச்சுக்கொண்டு 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது வெஜிடபிள் ஆயில் அல்லது ஒலிவ் ஆயில். தேங்காய் நல்லெண்ணெய் தேவையில்லை, அது பாவிக்கக்கூடாது, அது ஃப்ளேவரை மாற்றி விட்டுடும். முதல்ல டின் மில்க், சீனி, யோகர்ட் இது மூண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் அதோட சேர்த்து எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து ஈஸியாக இதோட மிக்ஸ்ட் ஆகாது. ஒரு நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் அது கண்டினியூவாக மிக்ஸ்டாக இப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே அது மிக்ஸ்ட் ஆகிடும், இதோட சேர்ந்துடும். ஒன்றும் பிளத்து நான் அடிக்கல, சும்மா மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஓகே, அதுக்கு பிறகு பால் 1 கப் பால் எடுத்துருக்கிறேன். நான் வந்து இது வந்து கொஞ்சம் ஃபேட் ஃப்ரீ தான் எடுத்துருக்கிறேன். க்ரீனாக வர்றது வந்து கொஞ்சம் கொழுப்பு நீக்கினது. ஃபுல் ஃபேட்டில் இருக்கிறத எடுக்கும்போது இன்னும் நல்லா வரும், அது உங்களோட விருப்பம். இது நான் இந்த வீட்டில் இருக்கிறத கொண்டே இந்த கேக்கை செய்கிறேன். 1 கப் பால். இப்போ நான் அடுத்ததாய் பிளெயின் ஃப்ளவர், ஓல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கிறேன். இதுதான் நான் எடுத்திருக்கிறது ஓல் பர்பஸ் ஃப்ளவர். இது வந்து செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் இல்லை, நார்மலாக நாங்கள் புட்டு, இடியப்பன், ரொட்டி இதுக்கு பாவிக்கிற பிளெயின் ஃப்ளவர். இதில் வந்து 300 கிராம் எடுத்திருக்கிறேன். அடுத்தது உளுத்தம்மா, வறுத்து அரைச்ச உளுத்தம்மா. நாங்கள் புட்டு, களி, நிறைய சாப்பாடுகள், முறுக்குகளுக்கெல்லாம் இது செய்வோம். நாங்கள் வறுத்த உளுந்த அரைச்சி வச்சுருக்கேன். இது என்னோடய வீட்டில் நான் செய்தது. அப்போ இது ஆல்ரெடி அரைக்க தேவையில்லை. இதில் கொஞ்சம் விடக்கிட குருணியாக இருக்கும், இருந்தாலும் அதை அப்படியே போடலாம். உளுத்தம்மா வந்து நாங்கள் அரைச்சி எடுக்கிறதில்ல. நான் இப்போ உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்றதை. முதல்ல நான் அரைக்கிறது பிளெயின் ஃப்ளவர், ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து நான் வந்து அரைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் அரைக்கணும்.
இந்த பிளேன் ஃப்ளவர் அரைச்ச பிறகு நான் இப்போ எடுத்துருக்கிறது உளுத்தம்மா, வறுத்து அரைத்த உளுத்தம்மா. உளுத்தம்மாவிலேருந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து இடக்கிடையே குருணியாக இருக்குது. அதை நீங்கள் அரைச்சி வெளியில் தள்ள தேவையில்லை, அப்படியே இது எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை காட்டுறதுக்காகத்தான் அரிக்கிறேன், இல்லைன்னா நீங்கள் அரிக்காமல் போடலாம். இது நான் வந்து வீட்டில் செய்தது. கடையில் வேண்டுற உளுத்தம்மாவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அரைச்சி தான் எடுக்கணும். ஏனென்றா சொன்னால் அதில் என்ன வருமென்று தெரியாது. அரைக்கும்போது கயிறு, தடி, தும்பு அதெல்லாம் வரக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி போடணும். வீட்டில் நீங்கள் செய்து வச்சதுன்னு சொன்னால் அரைக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே தூக்கி அளந்து எடுத்து போடலாம். இந்த உளுத்தம்மாவில் குருணியாக இருக்குது. இது ஏனென்று சொன்னால் இது நான் கழுவி உளுந்த காய வச்சு அதுக்கு பிறகு வறுத்து அதுக்கு பிறகு தான் பவுடர் பண்ணினது. அப்போ அதில் வந்து கழிவே வராது. அதனால் இந்த குருணியாக இருக்கிற உளுந்து கட்டை அதை நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த மாவுக்குள்ள அரை தேக்கரண்டி உப்பு, அரை தேக்கரண்டி உப்பு. இப்போ நான் இதில் எடுத்துருக்கிறது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வந்து 2 தேக்கரண்டி எடுக்கணும். 2 தேக்கரண்டி இந்த மாதிரி அளக்கணும். 1 2 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர். பைகார்பனேட் சோடா வந்து 1 தேக்கரண்டி. ரெண்டும் போடணும் கண்டிப்பாக. ஏன்னு சொன்னால் இது A class கேக், அதனால் நாங்கள் ரெண்டும் போடணும். பைகார்பனேட் சோடா 1 தேக்கரண்டி. உப்பு, பேக்கிங் பவுடர், பைகார்பனேட் சோடா, உளுத்தம்மா, வெள்ளம்மா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர், இதையெல்லாம் சேர்த்து ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இதுக்குள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஒரே பக்கமாகவே மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக கட்டிப்படாமல் வரும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு இனி நாங்கள் கடைசியாக இன்னும் ஒரு 3 பொருட்கள் சேர்க்கணும். பெரிய பொருட்கள் இல்லை, அதுவும் இந்த கேக்குக்கு இம்பார்ட்டன்டானது. இப்போ நான் மாவெல்லாம் இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இதோட சேர்த்து இன்னும் 2 பொருட்களை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து டெசிகேட்டட் கோகோனட், இது வந்து உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் சேர்த்துக்கொள்ளுங்க. இது இந்த வெஜிடேரியன் கேக் அன்னைக்கு இது போடைக்க நல்லா சூப்பராக இருக்குது. நான் செய்கிற நேரமெல்லாம் இது போடுவேன், அது நல்லா இருந்தது, எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இதை போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த டெசிகேட்டட் கோகோனட்னு சொன்னால் நீங்கள் போடாமல் விடலாம். அப்படி இல்லை இந்த தேங்காய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் திருவின தேங்காய்ப்பு கூட சேர்த்துக்கொள்ளலாம், அதுவும் கூட விருப்பம். நான் இதில் இருந்து என் கையால் தான் அளந்து எடுக்கிறேன். 2 காய், 1 2 கையளவு டெசிகேட்டட் கோகோனட். வனிலா எசன்ஸ் 1 மேசைக்கரண்டி. இப்போ இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஃப்ளேவர் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை எனக்கு வெனிலா மட்டும் போதுமண்டி நினைச்சிங்கள்னு சொன்னால் வெனிலா மட்டும் விடலாம். பைனாப்பிள் எசன்ஸ் 1 தேக்கரண்டி. வெரி நைஸ். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதில் சைட்டால் எல்லாம் ஒருக்கா நல்லா வலிச்சு விட்டு கேக்கை மிக்ஸ் பண்ணுவோம். இதை எப்படியே நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களேன்னு சொன்னால்
அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நான் நார்மலாக முட்டை போட்ட கேக்குண்டா இப்படி பச்சையாக சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். இதை வந்து சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கும், அதனால் ட்ரை பண்ணுவேன். வெரி நைஸ், சூப்பரான ஒரு ஃப்ளேவர். அந்த உளுத்த மாவு வந்து வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது என்ன சொல்கிறது, ஊறுது வாய் அந்த டேஸ்ட்டில். இப்போ நாங்களே இதை பேக் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் கேக் எப்படி பேக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இந்த கேக்கையும் பேக் பண்ணலாம். நான் கப் கேக்கில் செய்து காட்ட போகிறேன். இதை இன்றைக்கு உங்களுக்கு கப் கேக் பேப்பர் இல்லாமல் நார்மலான பேக்கிங் சீட்டை வச்சு எப்படி கப் கேக்குக்கு பேக் பண்ண கட் பண்ணி எடுக்கிறதுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் 2 கப் கேக் ரே எடுத்திருக்கிறேன். இதுக்கு வந்து அதாவது பேக்கிங் சீட், கப் கேக் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி பேப்பரை கூட எடுத்து கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதுக்கு வைக்கலாம். அதை தான் நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். பேப்பர் எடுத்து கட் பண்ண போகிறேன். 3 பேப்பரை சேர்த்து ஒன்றா மடிச்சிருக்கிறேன். இந்த ஒவ்வொன்றா தனித்தனியாக வட்டி கண்ணிக்க டைம் போயிடுமாண்டதுக்காண்டி இதை வந்து திருப்ப 2ஆக மடிக்கிறேன். இவெல்லாம் கொஞ்சம் காணாது, பரவாயில்லை. இருந்தாலும் பென்சிலால் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். இப்படி கசகினா தான் இந்த பேப்பர் வந்து ஃப்ளெக்சிபிளாக வரும் எங்களுக்கு. கொஞ்சம் பேப்பர் அளவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே நிற்கணும். இந்த ஒவ்வொரு குழியிலையும் இருந்து ஒரு 1/2 இன்ச் தூரத்துக்கு மேலே உயர்ந்து நிற்கணும். அப்போ தான் நாங்கள் அதுக்குள்ளே ஊற்றுற கப்புக்குள்ளே ஊற்றுறது வந்து மேலே நிற்கும் கரெக்டாக. எல்லா குழிக்கும் இப்படியே இந்த பேப்பர்களை வைக்கணும். முதல் நாங்கள் ஊற்றும் போதே அதை பிடிச்சி கொண்டே ஊற்றினோம்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு செட் பண்ணிவிட்டு இந்த க்ரீஸ் பேப்பர்ன்ற வழியாக அது கொஞ்சம் ஓடத்தான் பார்க்கும், பரவாயில்லை. அடுத்தது இதிலையும் ஊற்றலாம், ஆனால் தேவையில்லை. நான் வந்து அந்த அளவாக இருக்காமல் இப்படி எடுத்து பேப்பரில் வைக்கும்போது ஈஸியாக வெளியிலையும் எடுத்துகிட்டு போகலாம். கொண்டு போய் சாப்பிடுறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேக் துண்டு மாதிரி இதை கொடுக்கலாம். கப் கேக்குண்டா இந்த பேப்பருக்கு ஊற்றும் போது கரெக்டாக பேப்பரில் வர மாதிரியே இருக்கணும். வெளியில எல்லாம் ஊற்றாமல் அந்த கேக்கு எல்லா இடமும் பட்டு பொங்கி பார்க்குறதுக்கு வடிவு இருக்காது. இது செய்யும்போது நீட்டாக செய்யணும், பொறுமையாக செய்யணும். கஷ்டமண்டு நினைக்கக்கூடாது. ஈஸியாக செய்தோம்னு சொன்னால் கரெக்டாக வரும்.
இந்த டிசைன் கூட நல்லா இருக்குல்ல பார்க்க. நல்லா இல்லையா? இல்லை. டின்னில் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, அரைவாசிக்கு தான் போடணும். இதுக்கு மேலே போடக்கூடாது. இதுக்கு மேலே போட்டால் பொங்கி வெளியில் தள்ளிடும். நான் செய்தது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மீதி இருக்கிற ரீகளுக்கெல்லாம் ஃபில் பண்ணி விட வேண்டியதா. $180 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இது கையில் பட்டுதோ அவ்வளோதான். அதோட இதையும் தூக்கி ஒரு ஓரமாக அப்படியே வச்சுருவேன். இதை மூடிட்டு இப்போ நான் 180 20 minutes பேக் பண்ணி எடுத்தால் கப் கேக் ரெடி. பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எஸ், very nice cupcake. Wait. இந்த வெஜிடேரியன் உளுத்தம்மா கப் கேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பிச்சு காட்டுறேன்னு எப்படி இருக்குது அது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்குதாண்டு. உளுத்தம்மா கப் கேக், அதாவது முட்டை இல்லாமல் செய்கிறது. இப்போ நான் இந்த சாஃப்ட்னஸ் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். உள்ளே எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருக்குதாண்டு. எவ்வளோ வடிவாக சாஃப்டாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். முட்டை போடாத வெஜிடேரியன் கப் கேக். இன்னும் ஒன்றையும் பிச்சு காட்டுறேன். உள்ள நல்லா பேக் ஆகி இருக்குது. சூப்பரான அமேசிங்கான உளுத்தம்மா எக்லஸ் கேக். இந்த கப் கேக்கை விரும்பி கேட்ட நேர்களுக்காக, அதாவது என்னோட டெய்லரிங் கிளாஸில் இருக்கிறவர்களுக்காகவும் இந்த கேக்கை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு உளுத்தம்மா எக்லஸ் கப் கேக். மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.